வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே அப்படின்ற ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு ரேஞ்சு செட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ரேஞ்சை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே செட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 550 அப்படின்ற ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. எதனால் அந்த 550 அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து 2 தடவை ஸ்ட்ராடல் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதாவது 700 கால் அண்ட் புட்டு அண்ட் 600 கால் ஆப்ஷனும் டேபிளுக்குள்ளே வந்துட்டாங்க, புட் ஆப்ஷனும் டேபிளுக்குள்ளே வந்துட்டாங்க. மார்க்கெட் பெருசாக கீழே போகாததுக்கு காரணம் என்னென்னா, ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு இந்த ஹை லோ எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுடைய மிட்டான 22,480 22,500 வந்து அவங்க கட் பண்ணியிருக்கணும். பட் கட் பண்ணல. நம்ம இதைத்தான் நம்ம மார்க்கெட் சினாரியோ அடிப்படையிலையும் பார்த்துருந்தோம். ஒரு ஹை டு லோ அல்லது லோ டு ஹை அப்படின்னு முடித்த மார்க்கெட்டில் அதனுடைய 50%க்கு மேலே ட்ராவல் ஆகி வந்தால் தான், அதாவது கீழே வந்தாங்க, கீழேருந்து மேலே போய் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அகைன் கீழே அதை கட் பண்ணணும். 50% கீழே, மேலேருந்து கீழே வந்து முடிச்சிருக்காங்கன்னா அந்த 50%க்கு மேலே கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் அகைன் அது ஆப்போசிட் ட்ரெண்டாக மாறும். இல்லைன்னா அந்த ட்ரெண்டு கண்டினியூஸாக ஆகும், இல்லாட்டி சைட் பேஸ் போடும். இதை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதன்படி வந்து புட் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டு அங்கேருந்து வந்து சைட் பேஸ் போட்டுட்டு ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி ஓப்பனை பிரேக் பண்ணி ஷார்ட் எட்ஜினுடைய டாப்பான 23,000 போய் நியர்பை மார்க்கெட்டை முடிக்கிறாங்க. இதில் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம், வீக்லி ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட்டை முடிச்சுக்கிறாங்க. கரண்ட் வீக் ஓப்பனுக்கு லாஸ்ட் வீக்கோடைய ஹைக்கு மேலே மார்க்கெட்டை முடிச்சுக்கிறாங்க. அடுத்த மந்த்லியில் இந்த கரண்ட் மந்த்தில் ஒரு நியூ ஹை வச்சுட்டு மார்க்கெட்டை முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனித்து நீங்கள் பார்க்கணும். அப்போ எக்ஸ்பைரிக்கு நாளைக்கு எது வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது, ஒரு ஷார்ட்டஸ்ட் எட்ஜாக இருக்குன்னா எது எட்ஜாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் கவனித்து பார்க்க வேண்டியது, 23,000க்கு மேலே இந்த இடத்துல கால் ஆப்ஷன் ஸ்டேபிளில் கிடையாது. அப்போ மார்க்கெட் அதுக்கு மேலே போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ அது என்ன ரேஞ்சுன்றதை பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 22,968. ஸோ அதுக்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன் அப்படின்னா, இங்கே அதுக்கு கீழே இருக்க புட் ஆப்ஷனில் யார் டேபிளில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,600 தான் இருக்காங்க. அப்போ 22,600ன்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம், 23,000 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப். அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 22,800 அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட் எட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 22,500 டு 23,000 இருக்கிறதுலே லோவஸ்ட் புட் ஆப்ஷன் அவங்க தான், ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் 23,000. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒய்ட் எட்ஜினுடைய டாப், ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய டாப்பாக இருக்கிறது நம்மளுக்கு 23,000. ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம் அப்படின்றது நம்மளுக்கு 22,500. அப்போ 22,750 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அப்போ ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 22,800, ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 22,750. அப்போ இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எந்த எட்ஜஸ் வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்றத நாளைக்கு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரேஞ்ச் ஒரு வேளை 23,000 கட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் போகிறாங்க. அப்போ நமக்கு க்ளோசிங் அடிப்படையில் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்ம ரேஞ்ச் எடுக்கணும். அப்போ 23,000 + 168 23,168 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் வந்து 22,534 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அப்போ கிட்டத்தட்ட ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டத்துக்கும் டாப்புக்கும் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் இருக்காங்க. நியர்பை 600 பாயிண்ட்டுக்கும் மேலே, 630 பாயிண்ட், 634 பாயிண்ட் எக்ஸாக்டாக ரேஞ்ச் ஒரு ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டத்துக்கும் டாப்புக்கும். அப்போ ரேஞ்ச் பெருசாக இருக்காங்க. ஷார்ட் எட்ஜினுடைய டாப் அண்ட் பாட்டத்துக்குமே 400 பாயிண்ட் இருக்கனால 400 பாயிண்ட்டுக்கு நியர்பை ரேஞ்ச், அல்லது அதில் பாதி 200 பாயிண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அது எந்த சைடில் இருக்க போகிறாங்க அப்படின்றத நாளைக்கு டேபிள் தான் டிசைட் ஆகும். ஒன்று. இன்னொன்று, நம்மளுக்கு ஒய்டஸ்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் 168 ப்ளஸ் ஒரு 66 அப்படின்றப்போ 174, 234. அப்போ 23,234 அப்படின்றது ஒய்ட் ரேஞ்சினுடைய டாப். ஒய்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் அப்படின்றது அதே 234 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் உங்களுக்கு 366 வரும். அப்போ 22,366 அப்படின்றது ஒய்ட் ரேஞ்சோட பாட்டம். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்க போகிறாங்க. சரிங்களா? இம்ப்ளைடு வால்டிலிட்டி
எப்படி இருக்க போகிறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ரொம்பவுமே ஹையராக இருந்தாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் டவுன் ஆப்பார். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் டவுன் ஆகிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் இதில் வந்து கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம். அப்போ 22,968 முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஐவி கால் சைடு புட் சைடு தான் அதிகமாக இருக்காங்க. ப்ரீமியத்தை எடுத்திங்கனாலும் 177 கிட்டத்தட்ட 190ன்றப்ப 190 180 வச்சா கூட 370 பாயிண்ட் ஏடிஎம்மில் ப்ரீமியம் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பயர் ஆகக்கூடாது. 7th ஏப்ரல் தான் நம்மளுக்கு எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இந்த டேபிள் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஏடிஎம் ப்ரீமியமே வச்சுருந்தாங்கன்னா அதில் எந்த அளவுக்கு அவங்க டிகே பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. டிகேன்றது ஒரு பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு இருக்குது. அதான் அந்த அளவுக்கு ப்ரீமியம் அங்கே இருக்குது. ஓகேங்களா, ப்ரீமியம் ரொம்ப ஹையராக இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஜீரோ பண்ணணும். நாளைக்கு ஏடிஎம் ப்ரீமியமை ஜீரோ பண்ணால் தான் அந்த இடத்துல எக்ஸ்பைரி நடக்கும். ஓகேங்களா, அதுக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு ரேஞ்ச் வைஸில் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் 52,600 முடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு டேபிள் வந்து கிட்டத்தட்ட 56,000 வரைக்கும் டேபிள் இருக்குது. மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் காலில் இருக்காங்க. அப்போ நாளைக்கு 51,500 பேஸாக வச்சுட்டு அதிலிருந்து மேலே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் வச்சுக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கக்கூடியவங்க ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா நிஃப்டி பெருசாக மேலே இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே எல்லாமே கால் ரேட்டர்ஸ் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ 52,600 வச்சுட்டோம்னா 52,000 ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் 52,000 இருக்குது. அப்போ அதுக்கும் கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்கன்னா ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் எது வரைக்கும் இருக்காங்களோ நியர்பை அது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ். இப்போ நேற்றுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிஃப்டியில் வந்து 22,500 இருந்தாங்க. ஸோ 22,500 வரைக்கும் நியர்பை 550 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸை டிகே பண்ணுறதுக்கான வேலை என்னமோ அதை பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்காங்க அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷனோ ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு சைடுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்து ஒரு சைடுக்கு அவங்களுக்கு மினிமமோ ஒரு மேக்ஸ் ப்ரீமியமோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அகெயின் அவங்க சைடில் வந்து ப்ரீமியம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. ஏன்னா இது உங்களுக்கு எக்ஸ்பைரி டைமு. கரண்ட் வீக்கில் உங்களுக்கு ஐவி வேறு ட்ராப் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்கில் ஐவி ஸ்டாண்ட் பையாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் கரண்ட் வீக்கில் ஐவி ட்ராப் அவுட் நடக்கணும், ப்ரீமியம் டிகே நடக்கணும். ஸோ இந்த வேலைகளுக்காக மார்க்கெட்டை வந்து ஒரு சைடு என்ன பண்ணுவாங்க, ஒன் சைடில் வந்து மொமெண்டம் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு அகெயின் அதில் வந்து டிகே பண்ணி ப்ரீமியத்தை கரைச்சிருவாங்க. ஸோ அது அந்த வேலைகள் நடக்கும். இப்போ கரண்ட் வீக்கில் உங்களுக்கு ஐவி நம்ம பார்த்தோம் 37, 39. அப்போ கரண்ட் வீக்கில் எக்ஸ்பைரி ஆக போதுன்னா நெக்ஸ்ட் வீக்கில் என்ன ஐவி இருக்குன்றதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்பப்போ. ஏன்னா கரண்ட் வீக் ஐவி நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அந்த ஐவியை வந்து ட்ராப் அவுட் பண்ண தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு கால் சைடு 30, புட் சைடு 31 சம்திங் இருக்காங்க. அப்போ அவங்க சைடில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக்கில் கால் ஆப்ஷன் சைடில் புட் ஆப்ஷன் சைடில் யார் சைடில் ட்ராப் அவுட் ஆகுது, இல்லை ரெண்டு பக்கமும் ஈவனாக ட்ராப் அவுட் ஆச்சு அப்படின்னா ரேஞ்ச் கம்மியாகும். இல்லை கரண்ட் வீக்கில் உங்களுக்கு ஐவி வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எய்தர் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ரேஞ்ச் போகிறாங்க அப்படின்னா அது தொடர்ச்சியாக போகாமல் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ மார்னிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆனோடனே ஓப்பனுக்கு மேலே போயிருந்தாங்க அப்படின்னா 23,000 போய் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கும், பெரிய ரிவர்சல் ஆகிருக்கும். எஸ்டர்டே ஹை வரைக்கும் கூட ஆகிருக்கலாம். ஓகேங்களா, பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்குள்ளே எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உட்பட்டு மார்க்கெட்டை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பிரேக் அவுட் கொடுத்து போகிறாங்க. இந்த மாதிரி நடத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து டேபிள் வைஸ் வந்து செல்லருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லர்ஸ்க்கு அது சாதகமாக இருக்குமே தவிர பையருக்கு அந்த மூவ் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஓப்பனை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது வந்து நடைபெறும். அப்போ அந்த ஓப்பனை பிரேக் அவுட் கொடுக்கும்போது அங்கே என்ன இருக்கும், ஆல்மோஸ்ட்டு கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் ஏறி இருக்கும். ஸோ ஏறின ப்ரீமியத்தை வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. அது என்றாவது ஒரு சில நாட்கள் தான் மொமெண்டம் கொடுக்கும். அதர்வைஸ் இன்றைக்கி நடந்த மார்க்கெட் மாதிரியே நாளைக்கும் நடந்து சைட் பேஸ்க்குள்ளே போயிட்டாங்க. ஒரு வேளை நாளைக்கு இதே மாதிரி வச்சு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உள்ள மார்க்கெட்டை வச்சு அகெயின் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சைட் பேஸ் போட்டுருவாங்க. இதை நீங்கள் கவனிச்சு பார்க்க. எல்லா நாளுமே மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. போய் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சைட் பேஸ் போட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிகேன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடும். அப்போ ரேஞ்ச் எது வரைக்கும் செட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அந்த ரேஞ்சினுடைய மிட் பாயிண்ட் என்னன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே 12 to 1 ஒரு டேபிள் பில்ட் ஆகும். அந்த டேபிளுடைய மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. அந்த டேபிளுடைய எட்ஜஸை கண்டுபிடிங்க. எட்ஜஸில் மார்க்கெட் போய் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த எட்ஜை வந்து
டச் பண்ணிவிட்டு அகைன் ரிவர்சல் கொடுக்குறாங்களா, அந்த எட்ஜை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை இந்த 12 to 1க்கு பார்த்தீங்க இல்லையா, ஒரு எட்ஜு ஒரு மிட் பாயிண்ட்டை பார்த்தீங்களா, அந்த எட்ஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணி மிட் பாயிண்ட் வந்து ஒரு வேளை மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் மிட் பாயிண்ட்டை மேலே எடுத்துகிட்டு வர்றாங்களா, இல்லை மார்க்கெட்டை கீழே எட்ஜில் எடுத்துகிட்டு போய் மிட் பாயிண்ட்டை மேலே எடுத்துகிட்டு வர்றாங்களா, கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நகர்த்தி கொண்டு வராங்களா பார்க்கணும். அந்த மாதிரி நகர்த்தி கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பைரிக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி பார்த்துருந்தீங்களா, எக்ஸ்பேண்ட் ஆகி மார்க்கெட் ஃபுல்லராக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் நிறைய வரும். அப்போ நேத்திக்கு நமக்கு ஒரு ஹை அண்ட் லோன்றது ரொம்ப பெருசாக இருந்தது, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 600 பாயிண்ட் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஹை அண்ட் லோ என்னென்னு பார்க்கணும். 22,550 டு நம்மளுக்கு 23,000, அப்போ 450 பாயிண்ட் இருக்காங்க. அப்போ நேற்றுக்கு ஹை அண்ட் லோவோட இன்றைக்கி ஹை அண்ட் லோவில் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ இதில் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க, இவங்களுடைய மிட் பாயிண்ட் என்ன, அந்த மிட் பாயிண்ட்டை வந்து ஹை அண்ட் லோ மிட் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இவங்களுடைய ஹை அப்படின்றது நம்மளுக்கு 22,998ன்னு வச்சுக்கலாம். லோ அப்படின்றது நம்மளுக்கு 22,550. அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 775 சம்திங் நியர்பை இந்த இடத்துல வர்றாங்க. ஹை அண்ட் லோவுடைய மிட் பாயிண்ட் வந்து 780 சம்திங். அப்போ 22,800 அப்படின்ற ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டும் 22,750 அப்படின்ற ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இம்பேக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கிறது. 22,750, 22,800 அப்படின்றது. அப்போ இந்த ரெண்டு இடத்த வந்து நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் நியர்பை வந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த இடத்துல இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களா, இல்லை பிரேக் அவுட் பண்ணிட்டு அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்க்கணும். இந்த இடத்துக்கு வரவே இல்லைன்ற பட்சத்தில் அகைன் வராமல் ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணுறாங்களா, ஓப்பனை கட் பண்ணுறாங்களா, எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்போ 0 to ஹீரோவுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் மொமெண்டம் ஒரு மாதிரி இருக்கும். எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே இருந்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட் பேஸில் போய் முடிகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ 0 to ஹீரோவை நினச்சி நீங்கள் வந்து பெரிய ரேஞ்சாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை ரேஞ்சை கம்மி பண்ணலாம், கம்மி பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எஸ்டர்டே லோவை தாண்டி கீழே ட்ரேட் ஆனால் எப்படி, எஸ்டர்டே ஹையை தாண்டி மேலே ட்ரேட் ஆனால் எப்படி அப்படின்றத கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து அந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் உள்ளே நடந்துட்டாங்க அப்படின்னா அது சைட் பேஸில் போய் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்டர்டே ஹை அண்ட் லோ பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே சிறிது தூரம் போயிட்டு ரிவர்சல் எடுத்தாலும் பெரிய ரிவர்சலாக இருக்கும். இல்லை மேலே தொடர்ச்சியாக போனாலும் இன்றைக்கி போன மார்க்கெட் மாதிரி தொடர்ச்சியாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ 0 to ஹீரோவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஐவி அதிகமாக இருந்து ஒரு 0 to ஹீரோ நடக்குது, அதாவது ப்ரீமியம் அதிகமாக வச்சுட்டு அந்த ப்ரீமியத்தை வந்து டிகே பண்ணுறதுக்கான 0 to ஹீரோ தான் கடந்த ஒரு கிட்டத்தட்ட 4 to 6 வீக்காக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மார்னிங்கே அந்த மொமெண்டம் முடிஞ்சிருச்சு, மார்னிங்கோ இல்லை செகண்ட் ஹாஃப்லேயே அந்த மொமெண்டம் முடிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸ்பைரிக்கு ஒரு 3 மணிக்கு மேலே 2:30க்கு மேலே 3 மணிக்கு மேலே எடுக்கிறது ட்ரேடே கிடையாது. ஆக்சுவலாக 2 மணிக்கு மேலே எடுக்கும்போது அந்த 2 to 3ன்ற டைம் இருக்குல்ல எக்ஸ்பைரி டைமில், அதில் மொமெண்டம் கொடுக்காம சைட் வைஸ் போடுறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.